Hi guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு வந்து நானும் சூர்யாவும் சேர்ந்து ஒரு சிம்பிள் பேஸ் மேக்கப் வந்து பண்ண போறோம். அப்படிதானே? ஆமா. அப்படியே பண்ணிட்டு நாங்க சிட் சாட் பண்ண போறோம். சும்மா கேஷுவலா அப்படியே வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம். வாங்க போகலாம். சோ இப்போ வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போறோம். எடுத்துக்கோ. I will remove my specs. நான் வந்து அப்பத்துல இருந்தே பான்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சூர்யா. அது எதுவுமே யூஸ் பண்ணதே கிடையாது. நிறைய பேர் வந்து பான்ஸ் ஒத்துக்காதுன்னு சொல்றாங்க. பட் ஆயில் ஸ்கின்க்கு பான்ஸ் ஓகேவா தான் இருக்கு. எனக்கும் ஆயில் ஸ்கின் அந்த பான்ஸ் இஸ் ஓகே ஃபார் தி ஆல்சோ. இங்கிலீஷ்ல சொல்றேன். கேட்கும். அப்பப்போ வரும் guys கண்டுக்காதீங்க. எங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்ல கேக்குறாங்க இங்கிலீஷ்ல போட வேண்டியதானே எதுக்கு தமிழ்ல போடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நான் சொல்வேன் கீழே கேப்ஷன்ஸ் போடுவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் நீங்க பேசுற மாதிரி வராது அப்படின்னு. அதே மாதிரி நமக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல நம்ம பேசலாம் நமக்கு புரியாதுல. கரெக்ட். லிப் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏதோ ஒரு படத்துல வருமே எனக்கு குடுடி. ஓகே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெஸ்ட்லாம் இல்ல, நம்ம ஏற்கனவே ரெஸ்ட்ல தான் இருக்கிறோம். ஃபவுண்டேஷனா இல்ல கலர் கரெக்டர். நெக்ஸ்ட் கலர் கரெக்டர் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து சூர்யா வாங்கியிருக்கான். அவ பேர் சொல்லி நானும் யூஸ் பண்ணிட்டேன். ஆரஞ்சு கலரு. எனக்கு கண்ணு கீழே கொஞ்சம் கருப்பா இருக்கும். அப்புறம் எனக்கு நிறைய பிம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல. எனக்கு மூஞ்சி ஃபுல்லா கருப்பா தான் இருக்கு. நான் வந்து கை வச்சு கொஞ்சமா டேப் பண்ணிக்கிறேன். சூர்யா நாளைக்கு உனக்கு மார்னிங் டியூட்டியா சூர்யா? எனக்கு ஆஃப் நாளைக்கு. எனக்கு மார்னிங் அவளோட ஆஃப் நான் கவர் பண்றேன். டெய்லி மார்னிங் பார்த்தா கூட ஒன்றும் தெரியாது. ஏன் அந்த மாசம் நீயும் பாரு. நோ, ஐ டோன்ட் லைக் மார்னிங் டியூட்டி. நான் ஒரு மார்னிங் பர்சனே இல்ல, நிஜமா எல்லவே மாட்டேன். எங்க அம்மா அப்பா வீடு பார்த்தா நினைப்பாங்க என்ன நான் பேசுறேன் பாரு. ஓகே, எங்க வீட்டுல வந்து டெடின்னு ஒரு டாக் இருக்கு. எங்க வீட்டுல 2 நாய் இருக்கு. ஒன்னு டெடி ஒன்னு டோரா. உங்க வீட்டுல? எங்க வீட்டுல சோட்டின்னு ஒரு ஜெர்மன் சோட்டி. பட் நைஸ் டாக், ஐ மிஸ் தட் டாக். ஓகே, இப்போ வந்து கன்சீலர் போட்டுக்கலாம் டப்பல. இதே நம்ம கன்சீலரா யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது ஓகேவா இருக்கும்ல. கிரீம்லாம் அப்ளை பண்ணாலும் பவுடர் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே கிரீம் கண்டர்லாம் அப்ளை பண்ணிக்கணும். அப்படிதானே? எனக்கு கொஞ்சம் போட்டு விடுறியா? நீ எங்கெல்லாம் இது பண்ண? எங்க பண்ண தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மேக்கப் பண்ணவே தெரியாது. இப்போ அனிதா இருக்கனால பண்றேன்னு சும்மா போய் சொல்லுவா. 2-3 மேக்கப் வீடியோ போட்டுட்டு மேக்கப் பண்ண தெரியாது. அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி மேக்கப் பண்ணணும்னு. நான் வந்து எனக்கு மேக்கப் கான்சியஸ் இல்லை. சரி போதும். எனக்கு நிஜமா மேக்கப் கான்சியஸ் கிடையாது. இருந்தாலும் மேக்கப் பண்ணணும்னு பண்றேன். வேண்டாம். சரி நீ பேசு, நாங்க கேக்குறோம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ சொல்லுங்க, உங்களுக்கு வந்து என்ன நர்சஸ் படிச்சிட்டு இருக்கீங்க? நர்சஸ் படிச்சிட்டு இருக்கீங்களா? நர்சிங் படிச்சிட்டு இருக்கீங்க? பேசடியே. எல்லாமே மறந்துட்டேன். நான் வந்து தேய்ச்சா முடிச்சிட்டேன். அவ என்கிட்ட கதை பேசிட்டு மறந்துட்டா. மூஞ்சில போட்டுதான் மறந்துச்சு. இப்ப வந்து நெக்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். ஓகே, எதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சன்ஸ்கிரீன் போடணும். சன்ஸ்கிரீன் போடல நம்ம இன்னும். சரி, எல்லாத்துக்கும் முன்னாடி சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. அப்புறமா எனக்கு கொஞ்சம் குஞ்சி தாடி முளைச்சிருக்கு. ஓகே, எனக்கு கேமரா ஆப்போசிட்ல கண்ணாடி இருக்கு. கேமரால சரியா தெரியல. ஓகே, ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாமா? உனக்கு ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச், எனக்கு ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச். ஓகே, சாரி லாக்மி தான். 2 பேர் ஷேடும் ஒன்னான்னு கேட்கணும். கொஞ்சம் டிஃபரெண்ட். அதுலயும் நானும் எடுத்துக்கிறேன். நிறைய ஸ்பில் பண்ணிட்டேன். நிறைய கொட்டிட்டா. சரி இப்ப காட்டணும். காட்டணும்ல. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு சைடு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அப்ளை பண்ணாதான் ட்ரை ஆகாதானே. இது வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன், அவ்வளோ ஒன்றும் சீக்கிரம் ட்ரை ஆகாதுன்னு நினைக்கிறேன். பாதி போட்டாச்சு மேடம். ஸோ நீங்க வந்து எப்படின்னு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஃபவுண்டேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஷேட் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்ச பெஸ்டான டஸ்கி ஸ்கின்க்கு சூட் ஆகிற மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம். வெளியே போன மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஃபவுண்டேஷன். நீங்க எப்படி டெய்லியும் காலேஜ் ஸ்கூல் கோயிங் எப்பவுமே யூஸ் பண்ணுவீங்களா? இல்லைனா எங்களை மாதிரி எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவீங்களா? நாங்கள் 2 பேரும் வந்து சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்போலாம் வந்து நர்ஸுக்கு வந்து நிறைய வேகன்சி இருக்கு. ஸோ நீங்க நர்சிங் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். நிறைய பேர் நர்சிங் வந்து சூஸ் பண்றதுக்கு வந்து திங்க் பண்றீங்க, கொஞ்சம் பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா கேரளா எடுத்துட்டு நிறைய பேர் என்ன 100% கூட தேர் ஸ்டடிங் நர்சிங் தான். நர்சிங் தான் படிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய வேகன்சி இருக்கு. உள்ளூர்ல தப்பிக்கலினாலும் வெளியூர் தப்பிக்கலனாலும் உள்ளூர்ல நம்ம வந்து சம்பாதிக்கலனாலும் வெளியூர்ல நம்ம வந்து சம்பாதிச்சிடலாம். நிறைய வேகன்சி இருக்கு. எல்லா நாட்டிலும் நர்சிங்க்கு வேகன்சி இருக்கு. ஸோ யூ கேன் ட்ரை, யூ கேன் ஆல்சோ. படிங்கடா, படிக்கிற டைம்ல படிங்க. ஆமா, என்ஜாய் பண்ற டைம்ல என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, நீங்க வந்து படிப்பு முன்னாடி விட்டாதான் உங்களோட லைஃப் உங்க பின்னாடி வரும். ஓகே, இப்ப என் ஃபேஸ் ஓகே பாருங்க. கொஞ்சம் வெளியாயிட்டேன். பட்டிங் திட்டுங்க. பட்டி திங்கிறீங்க. பட்டி போட்டுக்கோ கொஞ்சம். புட்டி தான் அது. பட்டினா நாயிடி. நாய். ஐயோ, இது எடுத்துட்டேன். இங்கதான் வைக்கணும். சோ பவுடருக்கு வந்து மெபிலின். என்கிட்ட எவ்வளவு ஃபவுண்டேஷன் மிச்சமாயிட்டு பாரு. கைக்கு உங்க கழுத்துக்கு மட்டும். எனக்கு அந்த பழக்கம் மேல கழுத்துக்கு போடுறது எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்குமா? ஐ லைக். ஏன்னா அப்பதான் ஈவனா இருக்கும். மேக்கப் தத்து வழியானி பேசுறாங்க கேட்க. எப்படி ஓபன் பண்றது? கையால தான். செம்ம காமெடி. சந்தில போய் சரி. சந்தில சிரிக்கிற கேமரா முன்னாடி சிரிச்சா என்ன? சின்ன வயசுல மேக்கப் பத்தி யோசிக்கிறதே இல்ல. இப்பெல்லாம் பாரு, மேக்கப் போனாலும் மேக்கப் தான். நிஜமா. இன்னொன்னு, மேக்கப் போடுறது நம்மள அழகா காட்டிக்கணும் அப்படின்றத விட நம்ம வந்து வெளியே தெரியறது எப்படி அப்படின்னு மேக்கப் தான் டிசைட் பண்ணும். நிஜமா. எங்க போனாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க, எவ்வளவு போயாலும் நல்லா ஒருங்கிட்டு போகணும். ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நீட்டா ரெடி ஆயிட்டு போகும் எங்க போனோம். யூ கேன் யூஸ் திஸ், நோ ப்ராப்ளம். வாஷ் பண்ணிப்பேன். லிப் ஆல்ரெடி ப்ரெப் பண்ணிட்டனால நம்ம வந்து லிப் லைனர் வச்சு லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ வில் ஷேர் சம்திங். ஸோ உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் உங்களோட அப்பா அம்மா எவ்வளோ இம்பார்ட்டன்ட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. போராக தான் இருக்குது, சரி கமெண்ட் பண்ணுங்க, பரவாயில்ல பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸ். உண்மைதான். ஏன்னா இந்த இடத்துல வந்து யாருமே ஒரு சப்போர்ட் நமக்கு இல்ல. அப்பா அம்மா ஜஸ்ட் ஒரு 1 hour மிஞ்சி போனா ஒரு 1 hour நம்ம அப்பா அம்மாட்ட பேசலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால வந்து பேச முடியாதுன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும், நமக்கு நம்ம வேலை இருக்கும். அப்ப நமக்கு வந்து மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதும் அப்புறம் நமக்கு கூட என்ஜாய் பண்றது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்பா அம்மாக்கு ஈக்குவல். உங்க அப்பா இருக்கிறப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு செப்பரேட், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு செப்பரேட். இப்போ ஒர்க்கிங் பண்றப்போ இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு என்ன சொல்றது, இந்த பாண்ட் எல்லாமே டிஃபரெண்டான டைப்ல எல்லாம் பயங்கர டிஃபரெண்ட். காலேஜ் படிக்கும்போது அவ்வளவு ஒன்னும் நமக்கு மெச்சூர்டு இருக்க மாட்டோம். இப்ப கம்பேர் பண்ணும்போது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க கூட அவ்வளவு சண்டை அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. அத ஒரு பியோர் ஃபார்ம் ஆஃப் லவ்னு இருக்குல்ல, அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எப்பவுமே அப்போ அம்மா கூட வந்து நம்மளால இருக்க முடியாது இல்லையா. இப்ப வந்து எதா இருந்தாலுமே அப்பா அம்மா கூட ஷேர் பண்றதை கம்பேர் பண்ணும்போது நான் இவங்க கூட தான் ஷேர் பண்ணிப்பேன் அதிகமா. கீழே போயிட்டு எல்லாருமே கேட்பாங்க, இவங்க இல்லைன்னா எடியே அவங்க இல்லன்னு தானே நீ இப்படி இருக்க, சேடா இருக்க அப்பெல்லாம் கேட்பாங்க. அது உண்மைதான். இவங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் ஆகும். என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம இருக்காது, எல்லாத்தையும் நாங்க ஷேர் பண்ணிப்போம். இன்கேஸ் நான் வந்து இவகிட்ட சொல்வேன், அவகிட்ட சொல்லனா கூட அது ஷேர் ஆயிரும். அவ என்ன இவகிட்ட சொல்லிருப்பா, இவ என்கிட்ட சொல்லிடுவா. அந்த மாதிரிதான் 3 பேருமே. இந்த இன்னொரு ஆள் உங்களுக்கு யாரும் தெரியாது, காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோல. சந்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன், ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி உங்களுக்கு அவளை பாக்கணும்னா நீங்க ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ கீழே டேக் பண்றேன் பாருங்க. வீடியோ ப்ரமோஷன் உங்களுக்கு அவன்னு சொல்றீங்களே, அவளை பாக்கணும்னா நீங்க அவ பேர் சந்தியா, நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வருவா. மாஸோட லிப் கிரையான் வந்து யூஸ் பண்றேன். கலர் ஷேட் நல்லா தான் இருக்கும், பட் சீக்கிரமா ஃபேட் ஆயிடும். அதுதான் பிரச்சனை. நான் இதையே வந்து என்னென்ன பண்றேன்னு காட்டுறேன். 2 hour 1 hour ஸ்டே ஆகணும்னா இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க கொஞ்சம் போட்டுக்கலாம், இங்க கொஞ்சம் போட்டுக்கலாம், பிளஷ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் லிப்ஸ்க்கு போடலாம். கோவப்பட்ட மூக்கு ரெட் ஆயிடும்ல, அந்த மாதிரி ரெட்டா இருக்கு. மேக்கப் ஒன்று தானே, வி கேன் யூஸ் வாட் எவர் வி லைக். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சாங் வச்சுக்கலாம்ல, படிக்க என்ன வேணும். ஓ மை காட், மூக்க பாருங்க. கம்மி பண்ணிக்கிறேன், சாரி, ரொம்ப கோவப்பட்டுட்டேன். பிளெண்ட் பண்ணிக்கலாம், பவுடர் போட்டுக்கலாமா?
நான் வந்து சீக் ரோஸ் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நோஸ் மேல மட்டும் ஐ ஷேடோ போடுவேன்ல, அதையே எடுத்து லைட்டா இங்க மட்டும் இப்படி லேஸ் அப்படியே ஸ்மச் பண்ணி விட்டுருவேன். பட் வந்து சீக் ரோஸே நான் போட மாட்டேன் இது வரைக்குமே. மோஸ்ட்லி நான் போட மாட்டேன். 1 or 2 times, ரேர் டு த கோர், ரேர். ஓகே, கொஞ்சமா செட் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே, மேக்கப் லிப்ஸ்டிக் நீ போடல. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. அதுக்கு மேல வேண்டாம் போடுங்க. ஓடிடுவாங்க தெரிச்சு. காஜலுக்கு வந்து மார்ஸோட காஜல். நான் ஐலைனருக்கு வந்து மெபிலைன் அல்லது மெபிலின். எப்படி எடுத்த போய் கேமரா முன்னாடி போய் மேக்கப் பண்ற கத்துக்கிட்ட? எனக்கு எனக்கு தெரியாது. கேமரா பார்த்தா வரவே வராது. லாக்மியோடது நல்லா இருக்கும், ஆனா ஸ்மஜ் ஆகும். நான் ஒரு வீடியோல அப்படிதான் போட்டேன், லாக்மி நல்ல ஸ்மஜ் ஆகும். நான் கண்மையே போட மாட்டேன், ரொம்ப ரேர். அதுவுமே வெளியே போனா போடுவேன். வெளியே மீன்ஸ் எதுனா பார்ட்டி இருக்கு, எங்கன்னா போகணும், கொஞ்சம் வந்து கண் அழகா தெரியணும், நான் மட்டும் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். வேற என்ன சொல்லலாம் உங்களுக்கு? உங்களுக்கு வந்து நர்சிங் ரிலேட்டடா எதனா கேட்கணும், குவாரிஸ் இல்லை எப்படி படிக்கிறது அந்த மாதிரிலாம் கேட்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். 2-3 ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க, தெரிஞ்ச பொண்ணுங்க கூட. அதுக்கப்புறம் ப்ரொமோட்ரிக்கும் சரி, ப்ரொமோட்ரிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட, உங்களுக்கு ஏதாவது சிலபஸ் வேணும், உங்களுக்கு ஏதாவது பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுக்கு ரிப்ளை பண்றோம். நான் வந்து ப்ளூ லைனர் போட்டுக்கிறேன். நாங்க கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றோம். நல்லா இருக்கணும். நாங்க கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றோம். நல்லா இருக்கணும். அழகா இருக்கு. எப்படி எனக்கு இவ்வளவு அழகா இருக்கிற நீ? இந்த பாயிண்ட் இல்ல தேவையா? இல்ல தேவையா நான் கேக்குறேன். கட் பண்ணிடுவேன். உண்மையை சொன்னா யாருக்கு பிடிக்கிறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றது? கோன்ல போட்டு எனக்கு அந்த போன்ல பார்த்து ஐலைனர் போடுறதே வராது. ஆனா நீ அழகா போடுற. எனக்கு இது போட வராது. மஸ்காரா இங்க இருக்கு ஸ்விஸ் இது இந்த டாக்டர்ஸ்லாம் போட்டு வராங்க, அவங்க இப்படி அழகா போடுறானே தெரியாது. நிஜமா அவங்க போடுறது அழகா இருக்கும். இல்ல எங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, அப்படியே சூப்பரா போடுறாங்க. இப்படி அப்படியே அந்த விங்டு லைனர்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கத்துக்கணும் அவங்க கிட்ட எல்லாம். அப்புறம் இங்க இருந்து இப்படி வரும், இந்த சைடு வா. சரி, மீன் வயல மஸ்காரா போடுற டைம்ல நம்ம வந்து சூர்யாவோட ஹைலைட்டர் யூஸ் பண்றோம். என் ஹைலைட்டர் உன் ஹைலைட்டர் நம்ம கேட்டாங்களா? சரி, ஹைலைட்டர் டேப் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் அவளோட. அச்சோ இல்ல, ஐயோ கொஞ்சம் எனக்கு எக்ஸ்சேஞ்ச். சூர்யா இப்படி வெய்யப்படாத சூர்யா, எல்லாரும் கேட்க போறாங்க. ரொம்ப அழகாயிட்டேனா? என்னடி இவ்வளவு மேக்கப் போட்டு எனக்கு கொடுத்தியாத? நீ போட்டுட்டேன்னு நினைச்சிட்டேன் உன்னோட ஐய பார்த்த உடனே. ஐயோ, சும்மா இருக்கும் போதெல்லாம் வண்டையா வாயில இருந்து வருவோம். நம்ம எதனா பேச சொன்னா அப்ப மட்டும் சொல்லுவேன் என்ன பேசணும் எதுன்னு சொல்லி. அந்த ஹாஸ்பிட்டல்ல கேட்டீங்கன்னா சூர்யா எப்படி பேசுவா தெரியுமா, அவ்வளவு தைரியசாலின்னு எல்லாருமே சொல்றாங்க. கேட்டா வாய். அது எனக்கு வந்து கேமரா ஃபியர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா ஓபன் பண்ணாலே எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்தா எனக்கு. ஆமா, எல்லாரும் ஒண்ணு மாதிரி கேமரா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அதுதான் வேலை. அப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கேமரா ஆன் பண்ணாலும் எனக்கு ஒரே ஒரு பேச்சு வர மாட்டேது. ஸ்டேஜ் ஃபியர் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லன்னா நல்லா பேச்சு வரும், நிஜமா வரும். பொட்டு ரெட் கலர் பொட்டு வைக்கலாமா? பொட்டு வேணாம். ஓ, நீ பொட்டு வைக்கணும், சாரி, வெரி சாரி. நான் வந்து ஒரு மெரூன் கொஞ்சம் அழகா ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். பாரு, ஆமாடி அழகா தாண்டி இருக்கு, கியூட்டா இருக்கு. லிப்ஸ்டிக் நீ ஏதோ மிக்ஸ் பண்ணி போட்டுருக்க. நான் போட்ட லிப்ஸ்டிக் இல்ல நீ போட்டுருக்க. அதே லிப்ஸ்டிக் தான், லிப் லைனர் பிளஸ் அந்த இது போட்டு. நானும் உனக்கு அழகா தெரியுது. என்னோட போட்டு வைக்கலாமா? வாவ், வாட் எ பியூட்டி. சரி, ஓகே, முடிஞ்சிச்சு. கட் பண்ணிட்டா? இந்த வீடியோ வந்து சூர்யாவோட சேனல்ல வரும், ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணலையா. சோ இது வந்து ட்ரையல். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணுவோம், ஏன்னா இப்போ ஒரு பிராக்டிஸ் வந்துருச்சுல, அதுதான் ரியல். அது வந்து என்னோட சேனல் போட்டுக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பாத்தீங்கன்னா ஸ்மூத் அண்ட் சில்கியா இருக்கு. உங்களுக்கு ஹேர் கேர் டிப்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்சஸ் அனுப்போ சென்ட் பண்றேன். அவளோட ஹேக்கர் அப்படின்னு ஆல்ரெடி அவளோட ஒரு வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கா. எல்லாருமே கேட்டாங்க, ஈவன் இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் கூட கேட்டாங்க. அவ்வளவு நல்ல ஸ்மெல்லா இருந்துச்சு, ஹேர் ஆயில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. நிஜமா நீங்க அதை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லோட அரோரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரோமாவா? அரோமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உன் கூட சேர்ந்தா நான் அரோகரா தான் போல. அப்போ நோவே. எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இன்னொரு புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை.